ஹாய், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸும் இருக்கும். அந்த சின்ன சைஸ் இல்லாமல் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா உதிரியாக ஆக்கிக்கோங்க. இப்போ இதில் நாம் மாவு சேர்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் 1 அது இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 2ஐயும் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது அந்த வெங்காயம் மேலே ஒட்டணும் நல்லா. அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த வெங்காயத்து மேலே நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை நாம் ஒரு 2 பீஸாக எடுத்து போட்டுடலாம். அந்த வெங்காயம் ஒரு 4-5 மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்து போடுங்க. அதிகமாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காய பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. எல்லாத்தையுமே போட்டாச்சு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா முருகலாக பொரியணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் நாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே நாம் அடுத்த எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு பொரியாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. உங்களுக்கு அதை கிண்டிகிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஈவினிங்க்கு டீ காஃபிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா MaDuRa PonnU சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.